सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि நமோஸ்துதே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் குலதெய்வமான கோட்ட முனியப்பன் அவர்களுக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த குருவான டி.ஏ. முருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கும் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி இந்த பதியினை துவங்குகிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது 5 அங்கங்களை கொண்டது. நாள், நட்சத்திரம், யோகம், திதி, கரணம் கொண்ட 5 அம்சங்களையும் கொண்டது ஜோதிட சாஸ்திரம். இதில் நட்சத்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 27 நட்சத்திரங்களும் முக்கிய பங்காக ஜோதிட சாஸ்திரத்தில் இடம்பெறுகின்றன. இதில் 9 நட்சத்திரங்கள் ஜென்மத்தாரையும் 9லிருந்து 18 நட்சத்திரங்கள் ஜென்மத்தாரையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணுஜென்மம் தாரையும், 18லிருந்து 27 நட்சத்திரங்கள் திருஜென்ம தாரையும் பெறுகிறது. இந்த நட்சத்திரங்கள் இந்த 27 நட்சத்திரங்களில் ஒன்றில்தான் நாம் அனைவரும் கண்டிப்பாக பிறந்திருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ ஒரு நட்சத்திர சாதத்தில் தான் அனைத்து கிரகங்களும் உட்கார்ந்திருக்கும். இதை கொண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு முதல் தாராபலம் ஜென்மத்தாரையாகவும் வரும். உதாரணமாக மேஷத்தில் அஸ்வினியில் நாம் பிறந்திருந்தால் அது ஜென்மத்தாரையாக வரும். முதல் நட்சத்திரம் ஜென்மத்தாரை, 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 3வது நட்சத்திரம் விபத்து தாரை, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 5வது நட்சத்திரம் விக்னத்தாரை, 6வது நட்சத்திரம் சாதகத்தாரையாகவும், 7வது நட்சத்திரம் வலைத்தாரையாகவும், 8வது நட்சத்திரம் அதிரட்டு தாரையாகவும், மைத்திர தாரையாகவும், 9வது நட்சத்திரம் பரம மைத்திர தாரையாகவும் செயல்படுகிறது. இந்த அணுஜென்மம் திருஜென்மம் இரண்டுமே இந்த 9 தாரைக்குள்ளேயே அடங்கும். அது மட்டுமின்றி 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. 11வது நட்சத்திரம் அனுசரித்து செல்லக்கூடிய நட்சத்திரம். 12வது நட்சத்திரம் தர்ம சங்கரம் நிலையை உருவாக்கும். 13வது நட்சத்திரம் சிறப்பு பதவி உயர்வு நட்சத்திரம். 14வது நட்சத்திரம் காரியத்தடை உண்டாக்கும். 15வது நட்சத்திரம் திருப்தியும் தியாகம் செய்தல் போன்ற செயல்களை தரும். 16வது நட்சத்திரம் பிரச்சனைகள் விவகாரங்களை தரும். 17வது நட்சத்திரம் சமமான நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் பிரயத்தன நன்மையை தரும், பணப்பகையை தரும். ஒருவர் 18வது நட்சத்திரத்தில் நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுக்குள்ளே பணப்பகையை கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்தது 19வது நட்சத்திரம் பிராப்த நட்சத்திரம். 19வது நட்சத்திரம் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதுக்கு உண்டான பிராப்தத்தை கண்டிப்பாக நம்மளுக்கு கொண்டு வந்து சேரும். 20வது நட்சத்திரம் சுபிட்சம் அல்லது சுபமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். அதே போல 21வது நட்சத்திரம் மாறுபட்ட நிலையை உருவாக்கும். தாரைகளில் 21வது நட்சத்திரம் மாறுபட்ட சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்தது 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ஆகும். இந்த வைநாசிக நட்சத்திரம் என்பது உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, மனசோர்வு, அனைத்து பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேரும். அதே மாதிரி 29வது நட்சத்திரம் அதிருப்தியான செயல்களை கொண்டு வரும். 24வது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு கும்ப வீட்டில் வரும் சதய நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த 24வது நட்சத்திரம் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வரக்கூடிய நட்சத்திரமாக அமையும். உதாரணமாக அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரத்தை அவர் வணங்கும் பொழுதோ
அந்த நட்சத்திரத்திற்கான தெய்வத்தை வழிபடும் பொழுதோ அல்லது அந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுதோ அல்லது அந்த உணவுகளை தானம் செய்யும் பொழுதோ அவர்கள் சகல விதமான பிரச்சனைகளில் இருந்தும் அவர்கள் விலக்கு பெறுகிறார்கள். கண் கூட பார்க்கலாம். நாம அந்த 24வது நட்சத்திரத்தை இயக்கினா நம்மளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, போராட்டம் அனைத்திற்கும் விடை தெரியும். அதே மாதிரி 25வது நட்சத்திரம் எல்லா விதமான சோதனைகளையும் ஏற்படுத்தும். அனைத்து விதமான பிரச்சனைகள், சோதனைகள், எல்லா சோதனையும் தரும். 25வது நட்சத்திரத்தை இயக்கக்கூடாது. அதே மாதிரி 26வது நட்சத்திரம் 26வது நட்சத்திரம் சமூக நலம், ஜாதி பற்று, நம்மை சேர்ந்தவர்களின் நலம் பேணி காப்பது போன்ற பல உணர்வுகளோடு இந்த நட்சத்திரம் செயல்படும். அதே போன்று 27வது நட்சத்திரம் இது வணங்கும் நிலை நட்சத்திரமாகவும் கர்ம வினையை தீர்க்கும் நட்சத்திரமாகவும் இது செயல்படும். இந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி, 27வது நட்சத்திரம் ரேவதி. இதை மையமாக கொண்டு நாம் கூறிய கருத்துக்கலாம். இதே போன்று அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தில் அவரவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை முதலாக வைத்துக் கொண்டு அடுத்து பின்வரும் நட்சத்திரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி கொண்டு அதை கரெக்டாக அவர்கள் உரிய நட்சத்திரங்கள், 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, அதை இயக்கினால் பணம், பொருள், செல்வம் அனைத்தும் பெறலாம். அதே மாதிரி 6வது நட்சத்திரமான சாதகத்தாரையை இயக்கினால் ஒருவர் வாழ்வில் வளம் பெறலாம், இறையருள் பெறலாம், அனைத்து நன்மைகளும் மிக எளிதாக நம்மை தேடி வரும். அதே போன்று 4வது சேமத்தாரை நட்சத்திரம், இதை இயக்கினாலும் நல்ல நன்மைகளும் செயல் வெற்றிகளும் அனைத்தும் நம்மை வந்து சேரும். அடுத்தபடியாக 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரமாகவும் வருகிறது. 8வது நட்சத்திரம் மைத்திர நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம். இதை இயக்கலாம். 2, 4, 6, 8, 9 இந்த தாரைகளை ஒருவர் ஜாதகர் இயக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ முடியும் என்று கூறப்படுகிறது. அதே போன்று 3, 5, 7 இந்த தாரைகளை இயக்கினால் அவர்கள் அனைத்து செயல்களிலுமே தோல்வியையும் மன சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் பெறுவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் தாரைகள் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது. இதை ஒருவர் ஜாதகர் தன் மனைவி 8வது நட்சத்திரத்தை ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அவரின் 8வது நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அவர் மனைவி வழி சொந்தம், அவர்களின் சூழ்நிலை, அவர்களின் பொருளாதாரம் அனைத்தும் நாம் துல்லியமாக எடுத்து சொல்ல முடியும். அதே போன்று 13வது நட்சத்திரம் பதவி உயர்வு நட்சத்திரம், அதில் ஒருவர் அவர்கள் வீட்டில் பிறந்து விட்டால் அன்று முதல் இந்த ஜாதகன் குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வளர்ச்சி, பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு, தொழில் அபிவிருத்தி போன்ற அனைத்தும் பெற்று பெற முடியும். அங்கிலிருந்து அவர்கள் சுபிட்சம் பெறுவார்கள். அதே போன்று அடுத்தபடியாக பாதிப்புகளை தரக்கூடிய 3, 5, 7 தாரைகளை எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த தாரைகளை அவர் இயக்க சென்றால், இல்லை இந்த தாரைகளில் அவருக்கு வேலையாட்கள் அமர்ந்தாலோ, இல்லை குடும்பத்தில் ஒருத்தர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். அதே போன்று சுபிட்சம் என்று சொல்லக்கூடிய 20வது நட்சத்திரத்தை இயக்கினால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுபிட்சங்களையும் பெற்று வாழ முடியும். அதே போன்று மாறுபட்ட நிலையை உருவாக்கக்கூடியது 21வது நட்சத்திரம். இதை நாம் இயக்கும் பொழுது நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்றாக நடக்கும். எனவே 20வது நட்சத்திரத்தை
நாம் இயக்கக்கூடாது. அதே போன்று கர்மவினை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 10வது நட்சத்திரமான கர்ம நட்சத்திரம் காரிய சித்தி. இந்த கர்ம நட்சத்திரத்தை இயக்கினால் கர்மம் என்பது நம் தொழில். அந்த தொழிலில் உள்ள கர்மம் என்று சொல்லக்கூடியது தொழில். நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதை குறிக்கக்கூடியது கர்ம நட்சத்திரம். இது இந்த கர்ம நட்சத்திரத்தை நாம் இருக்கும் பொழுது இயக்கும் பொழுது தொழில் நாம் எந்த தொழிலாக செய்தாலும் நல்ல வேலை செய்தாலும் அதில் உள்ள கர்ம தோஷங்கள் விலகி நன்மையே பெருகும். அதுக்கு உண்டான தெய்வங்களையும் கோயில் வழிபாடுகளையும் உரிய நேரத்தில் கரெக்டாக செய்தால் அவர்கள் வாழ்வில் வளம் பெறலாம். இது போன்ற அனைத்து 24வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது சகல விதமான பிரச்சனைகளையும் ஒருவர் ஜாதகர் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லலாம். அடுத்தது 27வது நட்சத்திரம் என்பது வணங்கும் நிலை நட்சத்திரம். நாம் ஜாதகம் என்ன தொழிலாக செய்தாலும் வாழ்வில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு பணக்காரராக இருந்தாலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய 27வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அவர் உன்னதமான அடுத்தவர்கள் மதிக்கப்படுவார். இவரை பார்த்து அடுத்தவர்கள் வணங்க செய்வார். அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது 27வது நட்சத்திரம். இதை இயக்கினால் மிகவும் வாழ்வில் எதிர்பாராத நன்மைகளும் அந்தஸ்து கௌரவம் போன்ற அடுத்தவர்கள் நம்மை பார்த்து வணங்கும் நிலை உருவாகும் என்று கூறி இந்த நட்சத்திரங்களை பற்றியும் தாராபலங்கள் பற்றியும் எடுத்துரைக்க வாய்ப்பு தந்த திரு தனபாலையாவுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்சத்திர தாரையை மிகவும் அருமையாக கூறி விளக்கம் கூறியுள்ளார். மீண்டும் அவருக்கு ஒரு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட ஜோதிட நலச்சங்க உறுப்பினர் கார்டும் மற்றும் உறுப்பினர் சான்றிதழும் வழங்கப்படும்.